இந்த ஒரு மரத்துக்காக 363 பேர் உயிர் விட்டுருக்காங்க. இதுக்கு பேர் வன்னி மரம். இந்த மரம் 18ஆம் நூற்றாண்டுல ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வருது மராட்டிய மாநிலங்கள்ல. அந்த பஞ்சத்தை தாக்கு பிடிக்க முடியாம மக்கள் பயங்கர கஷ்டப்படும் போது அங்க உள்ள மரங்கள் எல்லாமே அந்த பஞ்சத்தால பட்டு போனப்போ தழைச்சு நின்று செழிச்சு வளர்ந்த ஒரே மரம் அப்படின்னா அந்த வன்னி மரம் தான். இதுல ஒரு காய் வரும், பூ வச்சு ஒரு காய் வைக்கும். அந்த காய் நீட்டா கருவேல மரத்தை சார்ந்த வகையை சார்ந்த மரம் தான் இது. அந்த காயில அவ்வளோ நியூட்ரியன்ஸ் நிறைஞ்சிருக்கு. அந்த காயை பருகியும் இந்த இலைத்தழைகளை உங்களோட கால்நடைகளுக்கு ஆடு மாடுகளுக்கு உடைச்சு போட்டும் தான் 8 ஆண்டு கால பஞ்சத்தை அங்கே உள்ள மக்கள் போக்கியிருக்காங்க, தப்பிச்சிருக்காங்க அந்த பஞ்சத்திலேருந்து. அப்படி அந்த மக்களுக்கு இது உதவுனதுனால அந்த 18ஆம் நூற்றாண்டில் இருந்த மராட்டிய மன்னர் சாம்பாஜி அப்படின்ற மன்னர் வன்னி மர வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு 16 மைலுக்கு ஒரு பெரிய வன்னி மர காட்டையே ஊர் மக்களை வச்சு வளர்த்து உருவாக்குறாரு. ஆனால் அதுக்கப்புறம் 250 ஆண்டுகள் கழிச்சு சுண்ணாம்பு கால்வாய்க்காக அந்த மரங்களை எல்லாத்தையும் வெட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்ததாரர்கள் வராங்க. அவங்க அதை வெட்ட விடாமல் தடுக்கிறதுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த வன்னி மரத்தை ஒரு 2-3 பேராக சேர்ந்து கட்டி அணைச்சிக்கிட்டு எல்லா மரத்துக்குள்ளேயும் நிற்கிறாங்க. அப்போது அந்த வெட்ட வந்தவங்க அப்படி வெட்ட விடல அப்படின்னா நம்ம உங்களை வெட்டிட்டு அந்த மரத்தை வெட்டுற மாதிரி இருக்கும்னு சொல்ல மக்கள் நாங்கள் விட மாட்டோம்னு சொல்ல வந்தவங்க அத்தனை பேரும் 363 பேரை வெட்டி சாய்ச்சிட்டு அந்த மரத்தெல்லாம் வெட்டி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா 1977 இந்த 363 பேரோட நினைவாக 363 வன்னி மரங்கள் அங்கே நடப்பட்டுச்சு. அப்புறம் 1988 இந்த வன்னி மரங்களுக்கு தபால் தலையை இந்தியா வெளியிட்டு சிறப்பிச்சிச்சு. இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த, இவ்வளவு பயன் தரக்கூடிய, இவ்வளவு வறட்சியை தாங்கக்கூடிய இந்த மரம் இப்போ நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப அருகி போயிடுச்சு. ஒரு சில கோயில்களில் மட்டும் இந்த மரம் இருக்குது. சில கோயில்களில் தலைவரிச்ச மரமாகவும் இருக்குது.